திமுகவில் உள்ள ஆபாச பேச்சாளர்கள் போல கைத்தட்டல்களுக்காக எதையாவது உளறுவது ஆபத்தானது அப்படின்னு திமுக எம்பி ஆர் ராசாவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மக்களோட பிரதிநிதியாக நாடாளுமன்றத்துல பதவி வகிப்போருக்கு நாவடக்கம் தேவை அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காரு. இது குறித்து நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில, கண்களுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்து அம்பலப்பட்டு சிறை சென்று வந்த திமுக எம்பி ஆர் ராசா நாட்டிற்காக நேர்மையாக உழைத்துக் கொண்டிருக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தரைக்குறைவா விமர்சித்து உள்ளது வன்மையா கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லியிருக்காரு. கடந்த சில தினங்களாக பயங்கரவாதிகளோட புகலிடமா தமிழகம் மாறியதற்கு முழு முதற் காரணம் திமுக அரசு தான் அப்படின்னும், சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னனை கட்சி பொறுப்புல வைத்து தாளாட்டி கொண்டிருந்த அரசு திமுக அரசு அப்படின்னு அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. தமிழகத்துல ஆயுத கலாச்சாரம் வேரூன்றி வளர்வதை வேடிக்கை பார்க்கிற விளம்பர மாடல் திமுக அரசு, கர்ப்பிணி பெண்ணை காவல் நிலையத்திலேயே வைத்து கொடூர தாக்குதல் நடத்திய கொடுங்கோல் அரசு அப்படின்னு அவர் கடுமையா விமர்சித்து இருக்காரு. இப்படி பொதுமக்களோட பாதுகாப்பை முழுவதுமா அடகு வைத்த திமுக கட்சியை சேர்ந்த ஆர் ராசா, இந்தியா என்ற மாபெரும் ஜனநாயக நாட்டோட பாதுகாப்பை மொத்தமா கட்டி காக்கிற மத்திய உள்துறை அமைச்சரை பற்றி பேச என்ன தகுதி இருக்கு அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. தமிழகத்துல அவல நிலை குறித்து எதுவுமே தெரியாம நான் தான் நம்பர் 1 முதல்வர் அப்படிங்கிற மாய உலகத்துல சஞ்சரித்து கொண்டிருக்கிற ஒருவரை தலைவராக கொண்ட மூடர் கூட்டத்திற்கு அனைவரும் முட்டாள்களாதான் தெரிவாங்க அப்படின்னு விமர்சித்துள்ள நயினார் நாகேந்திரன், கீழ்த்தரமான ஆணவமிக்க அரசியல் நாகரிகமற்ற பேச்சுகளுக்கு தமிழக மக்கள் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அரசியலை விட்டே துரத்துவது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு.